இன்னைக்கு எதை வச்சு தெரியுமா கலர் பண்ண போறோம்? அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான திங்ஸ் தான். இது வரைக்கும் யாருமே அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏய் சமந்தனா, வா, உனக்கு சூப்பரா கலர் பண்ணி தரேன், ஓகேவா? இதுல எந்த கலர் புக் உன்னோடது? இதுவா? இந்த கலரிங் புக்ல நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. இதுல இன்னைக்கு நம்ம எதை செலக்ட் பண்ணலாம்? இந்த டேபிள் லேம்ப் அழகா இருக்குல்ல, இது வேணா. வேற என்ன செலக்ட் பண்ணலாம்? கொஞ்சம் சிம்பிளானது எடுப்போம், அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே, இந்த ஆக்டோபஸ் எடுப்போமா? ஏய், இந்த ட்ரீ எடுக்கலாம்ப்பா, இதுதான் சூப்பரா இருக்கு. ஓகே. ஏய் சமந்தனா, இந்த ட்ரீ வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கு, அதனால இதே செலக்ட் பண்ணிக்கலாம். ரியாக்கா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, ஏன் எல்லாரும் சிம்பிளான பிக்சர்ஸ் தான் செலக்ட் பண்றீங்க? அது அப்புறம் சொல்றேன். இப்போ இந்த மரத்துக்கு பாத்தீங்கன்னா பிரவுன் கலர் வேணும். இந்த லைட் பிரவுன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டெம்முக்கு வந்து இந்த லைட் பிரவுன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, லீஃப், அதுக்கு வந்து தெரியும் தெரியும், இந்த கிரீன் கலர் கிளே வந்து பிரான்ச்சுக்கு அடிக்கணும்னு சொல்வீங்க, அதானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அவசரப்படக்கூடாது, சரியா? இப்போ பாரு, நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். இந்த கிளேலாம் இல்லாமல் இந்த வாட்டி இங்கே பார்த்தியா தெர்மோகோல் பால், இதை வச்சு நான் பிரான்ச்சஸ் ரெடி பண்ண போகிறேன். இது சூப்பராக இருக்கும். இது நிஜமாவே ஒரு மரம் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த தெர்மோகோல் பால் வச்சு பண்ணோன்னா. இப்போ பாரு, எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடணும். அந்த பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த லீஃப் இருக்கிற எல்லா இடமும் ஒன்று விடாமல் நம்ம இந்த மாதிரி தெர்மோகோல் பாலால அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும். சரிக்கா, பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஆனா மரம் வந்து கிரீன் கலர்ல தானே இருக்கும், நீங்க ஏன் இது ஒயிட் கலர்ல பண்றீங்க? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஒயிட் கலர்ல எங்கயாவது மரம் இருக்குமா? நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஒயிட் கலர்ல மரம் இருக்காது. அச்சச்சோ, அப்ப ஏன்க்கா ஒயிட் கலர் தெர்மோகோல் பால் போட்டீங்க? போச்சு, எங்க மேம் திட்ட போறாங்க. இப்போ என்ன பண்றது? ஏய், இப்பதானே சொன்னேன் அவசரப்படக்கூடாதுன்னு. இங்க பாத்தியா கிரீன் கலர் பெயிண்ட், இதை வச்சு நம்ம ஃபுல்லா கலர் பண்ணோம்னு வச்சுக்கவே, அப்படியே கிரீன் கலர்ல ஆயிரும். அப்படியா? அப்ப சரி. ஆனா இந்த கலர் வந்து தெர்மோகோல் பால்ல ஒட்டுமா? எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்குக்கா. ஏய், நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் சூப்பரா ஒட்டி கொடுக்குறேன், நீ பேசாம இரு. இங்க பத்தியா, ஃபர்ஸ்ட் இந்த தெர்மோகோல் பால்ல ஒரே ஒரு பால்ல மட்டும் ஒட்டி காமிக்கிறேன். எப்படி இந்த கலருக்கு மேட்சிங்கா இருக்குல்ல? ஓகே, அப்போ இந்த கலரே நம்ம ஃபுல்லா அடிச்சிடலாம். ஆமா, அப்போ ஒன்று கேட்டில, அது என்ன? எதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான பிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டீல. எல்லாருமே சிம்பிளான பிக்சர்ஸ் தான் ஆர்ட் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கஷ்டமான பிக்சர்ஸ்லாம் நீ க்ரையான்ஸு கலர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம சிம்பிளான பிக்சர்ஸ் எடுத்தோன்னா தான் இந்த மாதிரி நம்ம கிளே அப்புறம் வந்து தெர்மோகோல் பால்லாம் ஈஸியாக ஒட்டியாச்சு, ஓகேவா? ஆனால் இதுவே கொச்சன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கவே, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று ஒட்டணும்னு வச்சுக்க நல்லாவே இருக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி சிம்பிளான பிக்சர்ஸ் எடுத்திருக்கோம். நீ வந்து அந்த கஷ்டமான பிக்சர்ஸ்ல நீ கிரேயான்ஸ் அதை வச்சு கலர் பண்ணிக்கலாம். என்ன, ஓகேவா? இப்ப பாரு, சூப்பரா இருக்குல்ல? ஆமாக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் அதை யோசிக்கவே இல்ல. இந்த பிக்சர் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரீ. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்கு, அது முடிஞ்ச உடனே நீ பாத்தீன்னு வச்சுக்கவே இன்னும் சூப்பரா இருக்கும். ஏய் ஜாஸ்மின், இந்த காம்படிஷன்ல நம்ம எப்படியாவது வின் பண்ணணும். வின் பண்ணணுமா? வின் பண்றதுக்கு நம்ம ஒன்றும் காம்படிஷன்லாம் கலந்துக்கலையே. காம்படிஷனே நடத்தலனாலும் பரவாயில்ல, நம்ம தான் இதுல எப்படியாவது வின் பண்ணணும். அச்சச்சோ, ரெட் ரோஸ் இப்படியே வின் பண்ணணும் சொல்லி கடைசியில லூசாவே ஆயிட்டான். இப்போ இங்க என்ன காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு? நம்ம எல்லாருமே ஹோம்வொர்க் தானே பண்ணிட்டு இருக்கோம், இதுல என்ன வின்னிங்லாம் இருக்கு? ஏய், அததான் அந்த ஹோம்வொர்க் காம்படிஷனா சொன்னேன். சரி விடு, இப்போ வா நம்ம இதுல செலக்ட் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் நல்லா இருக்கா? ஐயோ, அது நல்லாவே இல்ல. சரி, இது ஓகே, இதுவும் நல்லாவே இல்ல. ஏய், இந்த கேக் நல்லா இருக்குல்ல? ஏய், கேக்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்போ இந்த யோயோ பண்ணலாமா? இது நல்லா இருக்குல்ல? வேணாம், நீ உருப்படி எதுவும் செலக்ட் பண்ண மாட்டேங்கிற, நானே செலக்ட் பண்றேன். இங்க பாரு, இந்த விசிறி சூப்பரா இருக்கு. இத இந்த ஸ்டோன்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணோம்னா செம்மையா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா, இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல எல்லோ கலர் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். இத வந்து அந்த குட்டி குட்டி டாட் மாதிரி சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அங்க வந்து இந்த எல்லோ கலர் பீட்ஸை ஃபுல்லா வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்க ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு பாரு, அங்க வந்து இந்த பிங்க் கலர் பீட்ஸ் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட் ரோஸ், அப்போ இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போறோமா? சூப்பரா இருக்க போகுது. நோ வே, அப்படிலாம் ஒரு தப்பான முடிவுக்கு நீயே வந்துடாத. நான் இன்னைக்கு என்னென்ன தெரியுமா பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீட்ஸ் வச்சு இந்த இது டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன தெரியுமா பண்ண போறோம்? இந்த கிளிட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த கிளிட்டர்ஸ் வச்சு இன்னொரு லேயர் டெக்கரேட் பண்ண போறோம், ஓகேவா? இப்போ இந்த நடுவுல இருக்கு பாரு, இந்த சர்க்கிள் லேயரை வந்து இந்த மாதிரி
சில்வர் கலர் கிளிட்டர்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ரெட் ரோஸ் நீ போட்டு குழப்புற. இங்க பாரு பீட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த கிளிட்டர்ஸ் வச்சு மூடினதுனால பீட்ஸே தெரிய மாட்டேங்குது. இப்போ எப்படி நான் பீட்ஸை கண்டுபிடிக்கிறது? வெயிட் பண்ணு, அவசரப்படாத. இப்போ அந்த பீட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த கிளிட்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டோம்னா பீட்ஸ் தெரியும், அவ்வளவுதான். உனக்கு நிஜமாவே இதெல்லாம் பண்ண தெரியுமா? இந்த பீட்ஸ் அப்புறம் கூட ஒட்டி இருக்கலாம்ல, நல்லா தெரிஞ்சிருக்கும். இது பாரு இப்ப சுத்தமா தெரியவே இல்லை. இப்போ ஒரு லேயர் முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லேயருக்கு இதே மாதிரி மெதுவா கம் அப்ளை பண்ணிக்கிட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் என்ன கலர் தெரியுமா போட போறேன்? இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த எல்லோ கலர் பீட்ஸுக்கு ப்ளூ கலர் போட்டா சூப்பரா இருக்கும். சரி ரெட் ரோஸ் நீ தள்ளிக்கோ, நானே பாத்துக்கிறேன். இந்த ஹோம்வொர்க்லாம் என்னதான் பண்ண சொல்லிருக்காங்க, எல்லாமே நீயே பண்ணிட்டீனா அப்புறம் நான் எப்படி பண்றது? சரி அப்போ நான் எப்படி பண்ணணும்னு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் கேட்டு அதே மாதிரியே பண்ணணும், சரியா? ரெடி வந்து கோலப்பொடி யூஸ் பண்ணால, சரி நான் அவட்ட வாங்கிக்கிறேன். ரெடி அந்த கோலப்பொடியை கொஞ்சம் கொடுப்பா. ரெட் ரோஸ் இப்பதானே கிளிட்டர்ஸ் பண்ணிருக்க, இப்போ எதுக்கு கோலப்பொடி? இப்போதானே நான் சொன்னேன் ஒரே மாதிரியா பண்ணாலும் நம்ம வின் பண்ண முடியாது, டிஃப்ரெண்டா பண்ணணும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பீட்ஸ் வச்சாச்சு, அதுக்கப்புறம் பாத்தியா கிளிட்டர்ஸ் வச்சாச்சு, அதுக்கு மேல இது மாதிரி கோலப்பொடி போட்டோம்னா அழகா இருக்கும். அப்படியா? அப்போ நிஜமாவே நல்லா இருக்கும்ல? ப்ராமிஸ் அது நல்லா இருக்கும். எல்லாரும் பாரு ஒவ்வொன்று தான் ட்ரை பண்ணிருக்காங்க, நம்ம மட்டும் தான் எல்லாமே ஒரே பிக்சர்லயே ட்ரை பண்ணிருக்கோம். அதனால இதுதான் இருக்கிறதுலே சூப்பரா இருக்கும். நீ வேணா பாரு, உங்க மேம் இதுக்கு கண்டிப்பா 10 out of 10 போடுவாங்க. இப்ப லாஸ்டா ஃபைனல் டச்சா நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? இந்த கிளே இருக்குல்ல, கிளே வச்சு இந்த விசிறியோட ஸ்டிக் ரெடி பண்ண போறேன். எனக்கு என்னவோ நீ இன்னைக்கு என்னைய வச்சு ஃபன் பண்ற மாதிரி தெரியுது. இது நிஜமாவே நல்லா இருக்கா? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. இங்க பாரு, இந்த ஸ்டிக்குக்கும் அந்த விசிறிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. இந்த கலரும் பாரு சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ கலர் யூஸ் பண்ணிருக்க. இது மாதிரி ஸ்டிக்கை வந்து நம்ம கிளேல பண்ணோம்னா தான் 3D எஃபெக்ட்ல இருக்கும். இங்க பாரு, எல்லாரும் பண்ணிருக்கிறத விட என்னோடது தான் சூப்பரா இருக்கு. நீ தான் நல்லா வின் பண்ண போற. என்ன வின் பண்ண போறேனா? இருக்கிறதுலே ரொம்ப மோசமா இருக்கிறதே இந்த பிக்சர் தான். பாரு இது நல்லாவா இருக்கு? கோழி கொதறி வச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு விசிறிடு நான் எப்படி போய் காமிக்கிறது? ஒன்று கிளிட்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்கணும், இல்லை பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கணும், இல்லை இந்த கிளே வச்சாவது பண்ணியிருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து பண்றேன்னு நல்லா பண்ணி விட்டுட்டேன். நல்லாவே இல்லை. இதை போய் எங்கள் மேம்கிட்ட காமிச்சேன்னா எங்கள் மேம் காரி துப்புவாங்க. நான் கிளம்புறேன், நீயே வச்சுக்கோ, உன் விசிறியை வச்சு நல்லா வீசிக்கோ. ஜாஸ்மின் அவசரப்படுற நில்லு. இத காமிச்சா கண்டிப்பா எங்க மேம் திட்டுவாங்க. நான் போய் ரெனி அக்கா கிட்ட புதுசா ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்ல போறேன். இந்த ஜாஸ்மினுக்கு எப்பவுமே நான் பண்றதெல்லாம் பிடிக்காது, அந்த ரெனி பண்ணாதான் எல்லாமே பெருசா இருக்கும். ஓகே गाइस, டைம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அவங்களோட ஹோம்வொர்க்கை கொண்டு வாங்க. ஓகே, எல்லாரும் அவங்களோட கலரிங் புக் எடுத்து வந்தாச்சா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாம்பழம் கிளிட்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த கோலப்பொடி வச்ச ஃப்ளவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. ஓகே, இந்த ட்ரீ, வாவ், இந்த ட்ரீ தான் இருக்கிறதுலையே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா தெர்மோகோல் பால் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்றது ரொம்ப அதிசயமாக இருக்கு. வாவ், இந்த விசிறியும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு गाइस. இதுல எது ஃபர்ஸ்ட்னு சொல்றது அப்படின்னா எல்லாருமே இந்த கேமோட வின்னர் தான். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு மறக்காம நம்ம தமிழ் மினி ஃபுட் சேனலை